ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சேலத்திலிருந்து ஜோதிடர் விஜயன் வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிடர்களும் நண்பர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் இன்று சேலத்திலிருந்து சுகநாடி ஆசிரியர் விஜயன் ஒரு வீடியோ பதிவிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் நிறையா ஜோதிட ஆய்வுகள் நிறைய போட்டுக்கொண்டே இருக்கணும். அது எல்லா ஜோதிடர்களுக்கும், அடிப்படையாக கற்றுக்கொண்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும், பலன் சொன்ன ஜோதிடர்களுக்கும் ரொம்ப உதவித்துணையாக இருக்கும். அதில் தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். இன்று ஒரு ஜாதக ஆய்வு வெளியிடுறோம். இதை பாருங்கள், போர்டில் காட்டுகிறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். 1/8/1996 10:25 AM ஈரோட்டில் பிறந்திருக்கிற இந்த ஜாதகம். இவர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். லக்கணத்தில் ராகு மாந்தி, 4 குரு, 6 சந்திரன், 7 சனிக்கேது, 10 செவ்வாய் சுக்கரன், 11 சூரியன், 12 புதன். இது ராசி கட்டம். இந்த நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். லக்னத்தில் ராகு, சிம்மத்தில் குரு, துலாவில் சுக்கரன், விருச்சகத்தில் சனி சூரியன், தனுசில் கேது, மகரத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் மாந்தி புதன். இது நவம்ச கட்டம். ஒரு ஜாதகம் பிறந்த காலத்தில் ராகு திசை 12 வருஷம் 8 மாதம் 22 நாள். அடுத்து ராகு திசைக்கு அடுத்து குரு திசை நடக்கும், சனி திசை நடக்கும். இது இயல்பு. நம்ம கூட கொண்டாந்து ஜாதகம் கொடுத்தாங்கன்னா நம்ம வயசு திசா புத்தியெல்லாம் போட்டு சொல்லுவோம். நம்மளும் சொல்லாததில்ல. ஆனால் திசா புத்திக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பண்டமண்டல், இந்த ஜாதகனுடைய பண்டமண்டல் அடிப்படை எப்படி இருக்குது, இதோட படைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல அதான் பார்ப்பேன், அப்புறமே திசாபுத்தி பலன்கள்லாம் பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட காமிக்கிறாங்க. இது என்னங்க ஜாதகம் இறந்து போயிட்டு அந்த ஜாதகத்தை காமிக்கிறீங்க அப்படின்னும். அப்படி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிங்க சும்மா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு. ஆமாங்க, திசாபுத்தியெல்லாம் அப்பாற்பட்டது. திசாபுத்தியெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகத்துக்கு பார்த்தோன்னே சொல்லலாம் ஆயுள் பலன் எவ்வளோ இருக்கும். அந்த ஜாதகன் பிறவியில் கர்மா, முதல்ல ஆயுள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அடுத்தது ஆயுள் நல்லா இருந்தால் தாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும் தெரியும் சொல்லிக்கிறாங்க. ஆயுள் ஒரு 80-90 வருஷம் இருக்கணும். அப்போ தான் அவனுடைய மற்ற கர்மாலாம் என்னென்ன வேலை செய்யும், 2ஆம் பாவம் என்ன வேலை செய்யும், 3ஆம் பாவம் என்ன வேலை செய்யும், 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்தை ஆயுள் பண்ணலாம். சுவர் இல்லாத சித்திரை எழுத முடியாது இல்லைங்களா. அது ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா ஆயுள் பாவம் பார்க்கணும். பார்த்தோன்னு இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் 22 வருஷத்துக்கு உள்ளாலே அது இருக்காதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். அப்போ அந்த ஜாதகன் 22 வயசுக்குள்ளேயே அவர் தவிர்த்தார். அப்போ அவங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு சேட்டை இருக்குங்க, இந்தமாரி பார்த்தோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அவரை பார்த்துறோம், அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னு சொல்லி அதை விட்டுருங்க. இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் பலன் இவ்வளோ குறைவான பலன் கொடுத்தது என்ன காரணம்? அந்த ஜோதிட சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடிப்படை கற்றுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இது முக்கியமாக தேவையில்லைங்களா? அதுக்கு சொல்ல முடியாது. எப்போவுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆயுள்காரன் சனி பகவானை தான் நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க, கும்பத்தில் சந்திர சதயங்கால், அங்கே ராகு வந்துருச்சுங்களா, அங்கே ஒரு பாம்பு வந்துருச்சுங்களா, வந்துருச்சு. மிதுனத்தில் செவ்வாய் சதயம் திருவாரூர் நட்சத்திரம், அங்கேயும் பாம்பு வந்துருச்சுங்களா. மிதுனத்தில் ராகு, அங்கே ஒரு பாம்பு. கும்பத்தில் சந்திரன் சதயத்தில் அங்கே ஒரு பாம்பு. அப்போ கும்பத்துக்கும் மிதுனத்துக்கும் 2 ராகு இருக்குது. நடுவில் சனி பகவான் மாட்டிக்கிட்டார், ஆயுள்காரர்கள். இப்படி 2 பாம்புக்கு நடுவில் சனி இருந்தால் 22 வயசு தான் அதனுடைய ஜாதகங்களுக்கு.
இது எந்த நூல்லையும் இந்த விதி இல்லைங்க. யாரோ ஜோதிடர்கள், பெரிய மகான்கள், ஜோதிட சக்கரவர்த்தி, டாக்டர் பட்டம் போட்டுக்கிறாங்கல்ல, யாராச்சும் இருந்து சொல்லுங்க. இந்தமாரி இப்படி ஒரு விதி இருக்கா அப்படின்னா எந்த நூல்லையும் இருக்காது. சுகநாடியில் மட்டும் இருக்கு அந்த விதி. 2 பாம்புக்கு நடுவில் ஆயுள்காரன் சனி இருந்தால் 22 வருஷம் தான். இல்லை எனக்கு 55 வருஷம் இருக்குது, நான் இந்த இதே போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு பரிகார விதிமலை உண்டு. இந்த 2 பாம்புக்கு நடுவில் குருவோட நட்சத்திரத்தில், இப்போ சதயத்தில் இருக்கிறதுலே சந்திரன், அதுக்கு மேலே குரு இருக்கும். போராட்டாதியில் குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு 50-55 வயசு இருப்பாங்க. அதுக்கு மேலே அதுவும் தாங்காது. 2 பாம்புக்கு இடையில் சனி பகவான் இருந்து குரு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் 72 வயசு, குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் 50, 52, 53 வயசு, அதுக்கு மேலே தாங்காது. அது மேலே அதை காப்பாற்றாது. இந்த மாதிரி விதி நூல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சுகநாடு மட்டுமே இருக்கும். சரி, ஆயுள்காரகன் சனி. ஒரு கால ஆயுள்காரன் சனி இல்லாமல் சூரியன் இருந்தால், ஒரு ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அப்பா இதேமாரி சொல்லலாம். இந்த ஜாதகம் பிறந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ளாலே அப்பா இருக்க மாட்டார். சந்திரன் தான் அம்மா இருக்க மாட்டாங்க. செவ்வாய் இருந்தால் சகோதரர் இருக்க மாட்டாங்க. புதன் இருந்தால் மாமன் இருக்க மாட்டாங்க. சுக்கரம் இருந்தால் திருமணம் ஆகிற வரைக்கும் சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. குரு இருந்தால் புத்திரஸ்தானத்தில் இப்படி சொல்லிக்கலாம். அது எந்த ஒரு ஒளிமரமும் இல்லை. நீங்கள் அடிச்சு சொல்லலாம். இதெல்லாம் திசை புத்தி, ஏழை சனி, அஷ்டமி சனி, அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. 2 பாம்புக்கு இடையில் என்ன கிரகம் இருக்கிறது, அந்த கிரகக்காரனும் பலனை இழந்துடும். அச்சப்படாமல் ஜோதிடர்கள் சொல்லுங்கள், துணிஞ்சு சொல்லுங்கள். சரி, ஆயுள் தோஷத்துக்கு இது மட்டும் ஒரு விதி தானா, மற்ற விதிகள் இல்லையான்னு கேட்பீங்க. நீ கேட்காது, நானே சொல்கிறேன். இன்னும் நிறைய விதிகள் இருக்குது. ஆயுள் தோஷம் மட்டும் 100 விதி இருக்குது. ஒரு திசாநாதன், ஒரு திசை, ஏதோ ஒரு திசை நடக்குதுங்க. ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் அந்த திசையிலேயே அந்த ஜாதகனுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகு கால் கொடுத்த கிரகமும் நீசம் பெற்றிருந்தாலும் அந்த ராகு திசையில மரணத்தை கொடுக்கும். சரம், சிரம், உபயம் இப்படின்னு சொல்லிக்கலாம். சரத்துக்கு 2, 7 மாரகாதிபதி, சிரத்துக்கு 3, 8 மாரகாதிபதி, உபயத்துக்கு 7, 11 மாரகாதிபதி. உதாரணமாக சொல்கிறோம், துலா லக்கணம் 2, 7 செவ்வாய் மாரகாதிபதி, மிருக சிரீசம், சித்திரை, அவிட்டத்தை லக்னாதிபதியாகி சுக்கரம் இருந்தால் அந்த திசாபதியை மரணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விதிகள் நிறைய இருக்குது. அடுத்தது 6வது திசை நடைபெறும் காலம். 6வது திசை இப்போ சூரிய திசை வச்சுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. சனி திசை 6வது திசை வரும். சூரிய திசையில் பிறந்தால் அந்த சனி 8வது வீட்டில் இருந்தாலும் அந்த திசையில் மரணத்தை கொடுக்கும். 8வது திசை 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மரணத்தை கொடுக்கும். இதுமாரி ஒரு ஜாதகத்துக்கு 1000 பார்க்கறதுக்கு 100 விதி இருக்குது. இந்த 100 விதியில் ஒரு குறைஞ்சது 50 விதி ஆச்சும் நாம் அந்த விதியை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்து ஜாதகம் பார்க்கணும். அப்போ தான் அந்த விதியில் பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. அப்போ நாம் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா ஆராய்ச்சி பார்த்துக்கணும். அதே போல் ராகுக்கு முன்னாடி எந்த லக்னமாக இருந்தாலும் ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் அஷ்டமாதிபதி இருந்தாலும் அல்லது சனி இருந்தாலும் இதே பலனை சொல்லலாம். 22, 23 வயசு. சூரியனோட சேர்ந்த கிரகம் அனைத்தும் அஸ்தகமாகும். ராகுக்கு முன்னாடி, ராகு அல்லது கேதுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பஸ்பமாயிடும். சூரியன் தான் உலகத்துக்கே ஒளி, சூரியன் தான் நெருப்பு. சூரியனோட சேர்ந்த கிரகம் அஸ்தகமாயிடும். ஆனால் ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் சூரியன் இருந்தால் சூரியன் பஸ்பமாயிடும். ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை தீர்க்க ஆயுள் இல்லைன்னு சொல்லிடலாம். சந்திரன் இருந்தால் அம்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், கோயில்பட்டிக்காரர் அனுப்பிச்சிருந்தாரு. நீச ராகு ரிஸ்பத்தில்
ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் சந்திரன். இந்த குழந்தை பிறந்து 18 நாளைக்குள்ள அம்மா இருக்காருன்னு சொன்னால் ஆமான்னுட்டாங்க. அதே போல் ராகுக்கு 6, 8 உள்ள கிரகம் லக்னாதிபதி வச்சுங்க. ராகுக்கு 6, 8 லக்னாதிபதி இருந்து எந்த லக்னமாக இருந்தானாங்க, ராகுக்கு 6, 8 இருந்து லக்னாதிபதி திசை நடந்தது. அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை அஸ்தகமாக இருந்தால் அந்த திசை பற்றி அந்த ஜாதகனை அனுப்பி வச்சிடும் ஊருக்கு. ரெண்டு 7 மாரகஸ்தானம் சரலக்கணத்துக்கு மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 2, 7 கூடையன் சுக்கரன். பழனி பூரம் போராட்டத்தில் லக்னாதிபதி சுக்கரன் வந்து திசை நடத்தினால் சுக்கர திசையில் ஜாதகனை அனுப்பி விட்டுரும் ஊருக்கு. கடக லக்னம் லக்னாதிபதி 2, 7 மாரகஸ்தானம் சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து திசை நடத்தினாலும் அனுப்பி விட்டுருவோம். துலா லக்னத்துக்கு செவ்வாய் மாரகாதிபதி அந்த நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தாலும் நடத்திடும். மகர லக்னத்துக்கு 2, 7 சந்திரன். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் புத்திரட்டாதி கோஷம் அனிச நட்சத்திரத்தில் இருந்தால் சந்திரன் திசை எவ்வளோ நாள் இருக்குன்னு கூப்பிட்டே வாங்க. அந்த சந்திரன் திசையால் சனி புத்தியில் இந்த ஜாதகனுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு சந்திரன் சனியோட சாரத்தில் இருக்கும்போது சனி திசை கம்மியாக இருந்தால் 60 வயசு, கொஞ்சம் 15, 16 வயசு போனால் ஒரு 67, 70 வரைக்கும் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக ஆயுளை பற்றி சொல்லலாம். அப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து துல்லியமாக நம்ம ஜாதகத்தை சொல்லலாம். இப்போ 2 பாம்புக்கு இடையில் ஆயுள்காரகன் அஷ்டமாதிபதி நிற்கக்கூடாது, சனி பகவான் நிற்கக்கூடாது. ஒரு ஜாதகம் தான் பார்த்துங்க. அஸ்வினியில் ஒரு கிரகம், இப்படி விதேசத்தை பார்க்கணும். அஸ்வினியில் ஒரு கிரகம், சதயத்தில் ஒரு கிரகம், மூலத்தில் ஒரு கிரகம், சுவாதியில் ஒரு கிரகம், மகத்தில் ஒரு கிரகம், திருவாரூர் ஒரு கிரகம், இப்படிலாம் கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் கிரகம் இல்லாமல் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். சனி இருக்குதா, இல்லை லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி இருக்கிறாரா? சனி அஷ்டமாதிபதி இருந்தால் 21 வருஷம் 22 வருஷம் தான். மற்ற கிரகங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். அப்போ இப்படிலாம் பார்த்தா நம்ம தீர்க்கமாக ஆயுள் ஆராய்ச்சின்னு சொல்லலாம். சாதனுக்கு ஆயுள் எவ்வளோ, சாதனுடைய தந்தைக்கு ஆயுள் எவ்வளோ, தாய்க்கு எவ்வளோ, இதெல்லாம் சொல்லலாம். இந்த பாம்புக்கு இடையில் குரு இருக்குதா, குருவோட நட்சத்திர கிரகம் இருக்குதா, இந்த விதியை கொஞ்சம் பரிகாரம் உண்டு, தானாகவே பரிகாரம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஜோதிடத்தை ஆய்வு பண்ணணும். இப்படியெல்லாம் நம்ம வந்து ஜோதிடத்தை பார்க்கும்போது ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தோம்னா தீர்க்காயில் எவ்வளோ, அற்பாயில் எவ்வளோ, நடா மத்திய ஆயில் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆயுள் பாலம் நல்லா இருக்கணும். சுகர்ந்தால் தானே செத்திரம் எழுத முடியும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகத்துக்கு உறுதிட்டு பலன் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஆயுள் பலனை நல்லா பார்த்துக்கணும். ஒரு லக்னம் என்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்குதா அதையும் பாருங்க. இந்த மாதிரி ஜாதகங்களோட லக்னம் பலமாக இருந்தால் கூட ஒரு தாங்கும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும், ராசி என்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும், லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி பலமாக இருந்தால் கொஞ்சம் தாங்கும். இதெல்லாம் கம்மியாக இருந்து இந்த மாதிரி அனுப்பி இருந்தால் நம்மளோட அந்த 22 வயசுக்குள்ளேயே வச்சிடும். அதுமாரி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க, அதுதான் தீர்க்கமாக இருக்கணும். இது போல் இன்னும் அற்புதமான விதிகள் முறையோடு நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். சுகநாடியில் பயணிக்கும் ஜோதிட நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள அனைவருக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.